பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த தின தியானத்தின் வாயிலாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக யோபுவின் சரித்திர புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். எனக்கு அன்பானவர்களே, பக்தனாகிய யோபு தன்னை பற்றி இங்கே சொல்லியிருக்கிற வார்த்தைகளைத்தான் நாம் வாசித்தோம். தேவ மனிதனாகிய யோபுவின் வாழ்க்கையிலே நேரிட்ட எல்லாவிதமான எதிர்மறையான சூழ்நிலைகளையும் நாம் அறிந்திருக்கிறோம் அல்லவா? அவருடைய இழப்புகளின் மத்தியிலேயும் சரீரத்திலே பலனற்று சத்துருவின் சோதனை அதிகரித்த போதிலும் அவர் சொன்ன வார்த்தைகளை சற்று கவனியுங்கள். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவது இல்லை. அதோடு அவர் நிறுத்தாமல் மீண்டுமாய் தொடர்ந்து சொல்லுகிறார், அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன் என்று சொல்லியிருக்கிறார். அன்பரே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் சோதனைகள், போராட்டங்கள், நெருக்கடியான சூழ்நிலைகள் இவைகளின் மத்தியில் நாம் கடந்து செல்ல நேரிடும் போது நம்முடைய நிலைப்பாடு என்னவாயிருக்கிறது? சற்று சிந்தித்து பார்த்தால், வேதம் வாசிக்க மனமற்றவர்களாய், ஜெபம் செய்ய முடியாதவர்களாய், ஆலயத்திற்கு செல்லாமல் போராட்டங்களை மட்டும், பிரச்சனைகளை மட்டும் அதிகமாய் சிந்தித்து அவைகளையே பேசிக்கொண்டிருக்கிறோம் அல்லவா? யோபுவைப் போல நம்மால் சொல்ல முடியுமா? எந்த சூழ்நிலையிலேயும் அவரை விட்டு பின்வாங்காத வாழ்க்கை வாழுகிறதற்கு இந்த நாளிலே நாம் நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் எந்தவித எதிர்மறையான சூழ்நிலைகளின் மத்தியிலேயும் உம்முடைய வாயின் வார்த்தைகளை நாங்கள் காத்து கொள்ள வேண்டும். உம்முடைய கற்பனைகளை விட்டு பின்வாங்காத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை நாங்கள் தியானித்தோமே. தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வசனங்களின்படி வாழ கிருபை தாரும் ஆண்டவரே, பலன் தாரும் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலேயும் உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் தகப்பன் பலப்படுத்துவீராக. இந்த கிருபையுள்ள வசனங்களுக்கு இந்த நாளிலே நாங்கள் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.